ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ நம்ம ஒரு அற்புதமான டிஷ்குள்ளே போகலாம். ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் சாதம். இருக்கிற காய்களை வச்சு எவ்வளோ குயிக்காக, எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸும் அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க, ரஷ் பீரியடில் இருக்கிறவங்க, குழந்தைங்கள ரெடி பண்ணுறவங்க, இப்படி பிஸி ஜோனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற அற்புதமான டிஷ்ஷுங்க. வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு எம்டி குக்கரில் நான் ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே கால் பங்கு, அதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் 3/4 பங்கு அரிசியும் 1/4 பங்கு துவரம்பருப்பும் எடுத்து 2 ஒட்டுக்காவே கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன், தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். அதாவது இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி அதிகமாக தான் வேணும், அதனால் நம்ம அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு 3 கத்திரிக்காய், கொஞ்சம் போல் அவரைக்காய் இருந்தது, அதை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டிருக்கேன். சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 விசில் விட்டுக்கலாங்க. நல்லா குழைய வெந்தால் தான் நமக்கு சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா விசில் வந்துட்டுருக்கு. ஒரு 5 விசில் நான் விட்டுக்கிறேன். இது ஊற வச்சதுனால 5 விசில் போதும். ஊறலைன்னா ஒரு 7 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போது நல்லா விசில் தம் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. கிளறி பார்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு பொழப்பொழன்னு இருக்குது. இன்னுமே நமக்கு ஒரு ஜூஸியாக குழன்னு இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம சுடுதண்ணி வச்சு அதையும் கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாம்பார் சாதத்துக்கு தாளிதம் செஞ்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் போல் மிளகு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போது ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 2 முழு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 வெங்காயம் குறுக்க கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைங்கிற போது பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா, முழுசாக போட்டிங்கனாலுமே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சாக வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இதுவே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு கொஞ்சம் போல் சாதம் எடுத்து அந்த பாத்திரத்தில் தடவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண மனசு வராது இல்லையா, அதனால் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சுடுதண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா குழன்னு நம்ம கேட்குற பதத்துக்கு நமக்கு கிடைச்சிரும். நல்லா ஜூஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக, டேஸ்டியாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது கூட மல்லித்தலை இருந்ததுன்னா மல்லித்தலை தூவி அதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கூட கடிச்சிக்கிறதுக்கு நம்ம வடகமோ இல்லை ஊறுகாயோ இல்லை வெறும் வெங்காயம் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பொதுவாக சாம்பார் சாதத்துக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இப்படி எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி 2 காய் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அது அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நீங்கள் செய்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் பார்ப்பேன், ரிப்ளை கொடுப்பேன், தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்றேங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்னோடய நியூ வீடியோ உங்களால் பார்த்துக்க முடியும். நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.